அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தைப்பொங்கலுக்கு மறுநாள் ஒரு நீண்ட காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியின் சாராம்சமாக 2 விடயங்களை குறிப்பிட வருகின்றார். ஒன்று, அர்ச்சனா ராமநாதன் தனக்கு மேன்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு சம்பந்தமான கருத்து. இரண்டாவது, சாவகச்சேரியில் அலுவலகம் துறப்பது தொடர்பான கருத்து. இதைவிட வேறு பல விடயங்களும் அவர் இடையிடையே தொட்டு காட்டிக்கொண்டு செல்கின்றார். எனவே ஒரு சிங்கள சட்டவியலாளரால் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மேன்முறையீட்டு வழக்கு சம்பந்தமாகவும், அதாவது அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய பதவியை ரத்து செய்யப்படும்படியும் பதவியை நீக்கும்படியும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவி அவருக்கு ஏற்றதல்ல, அது முறையற்றதல்ல, முறை மீறி அந்த பதவியை பெற்றிருக்கின்றார் என்று சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றில் செய்யப்பட்ட தாக்கல் வழக்கு நேற்று முன்தினம் எடுக்கப்பட்ட போது அது சம்பந்தமான வழக்கில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஆஜராகி நீதிமன்றத்தில் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமான கருத்துக்களையும் நாங்கள் இங்கால உங்களுக்கு தரலாமல் நினைக்கின்றோம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு, எமது காணொலியை பார்ப்பதற்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கிறதாக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். இப்பொழுதும் நல்ல கருத்துக்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த கருத்து இப்பொழுதும் உங்கள் கருத்துக்களாக எமது காணொலியில் இடம்பெறும். தொடர்ந்து காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் அர்ச்சனா ராமநாதனுடைய அந்த விளக்க காணொலியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கடந்த பொங்கல் தினத்துக்கு மறுநாள் ஒரு நீண்ட காணொலி வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலி அவர் வெளியிடுகின்ற போது, வணக்கம் மக்களே, தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் அந்த காணொலியை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். தைப்பொங்கல் கூட தான் கொண்டாடுவதில்லை, அதற்குரிய சந்தர்ப்பங்கள் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி மிகுந்த கவலையை அந்த இடத்தில் வெளியிடுகின்றார். அதாவது தன்னுடைய மகன் ஒரு முறை அழுது வேண்டியதற்கு இணங்க தான் தங்கியிருந்த குவார்ட்டர்ஸில் அந்த தைப்பொங்கலை பொங்கியதாகவும் அந்த பொங்கல் மகனுக்கு காட்டியதாகவும் அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்றார். மேலும் தன்னுடைய தாய் தந்தை இல்லாத காரணமும் ஒரு தைப்பொங்கல் அதாவது பண்டிகைகள் விழாக்களை அவர் அந்த விழாக்களை அவர் கடைப்பிடிக்காதக்கான காரணத்தை சொல்கின்றார். இதைவிட தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை அவர் மனதில் வைத்திருக்கின்றார். தைப்பொங்கலோ சித்திரை பொங்கலோ ஏனைய பண்டிகைகளோ ஏனைய விழாக்களோ என்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறுவதில்லை என்ற கருத்துப்பட அவர் கவலை கொள்கின்றார். இவையெல்லாம் கடந்து நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற கருத்தை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த காணொலியில் பதிவிட்டிருக்கின்றார். மேலும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் விரைவில் சாவகச்சேரியில் தன்னுடைய கட்சி அலுவலகம் ஒன்று திறக்கப்படும் என்று சொல்லியும், அதனூடாக பல வேலை திட்டங்கள் அங்கு நடைபெறும் என்று சொல்லியும், இது ஒரு முக்கியமான காணொலி என்று சொல்லியும், இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்குமாறும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அதாவது பார்வையாளரிடம் அந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அர்ச்சனா ராமநாதனுக்கு தொடர்ந்து பல கோல்கள் வருவதாகவும், அதாவது உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் தொடர்ச்சியாக அழைப்புகள் வருவதாகவும், தன்னுடைய வழக்கு சம்பந்தமாக கேள்விக்கு மேல் கேள்வி அவர்கள் கேட்பதாகவும், அவற்றுக்கெல்லாம் தான் சரியான முறையில் பதில்களை வழங்கி வருவதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். அதாவது வெளிநாடுகளிலிருந்து பல நாடுகளிலிருந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்திருக்கின்றன. அதாவது யூகேயினுடைய உறவு ஒரு சகோதரன் தனக்கு கோல் எடுத்ததாகவும், தன்னுடன் கதைக்கின்ற போது, சார் உங்களுக்கு 31ஆம் தேதிக்கு பிறகு எம்பி போஸ்ட் இல்லாமல் போகும், அதாவது முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது, அந்த நிலை எவ்வாறு இருக்கின்றது, அதாவது உங்களுடைய பதவி நீங்கள் இழக்கப் போகிறீர்களா, அந்த நிலை என்ன மாதிரி என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்களை யூகேயில் இருக்கின்ற ஒரு உறவினர் கேள்வி கேட்டார். இதற்கு மேபி இருக்கலாம், பரவாயில்லை, நான் அதை பற்றி கவலைப்படவில்லை, எனக்கு அரசியல் நான் வாதியாக வர நான் விருப்பப்படவில்லை, நான் அதற்கு ஆரம்பத்திலிருந்து ஆசைப்படவில்லை, நான் ஒரு மருத்துவர், என்னுடைய தொழில் மருத்துவ தொழில், எனக்கு அதுதான் விருப்பம், அந்த தொழிலைத்தான் நான் எப்பவும் செய்வேன், இந்த மருத்துவர் தொழில் என்பது என்னுடைய இரத்தத்தில் ஊறிய தொழில் என்று சொல்லியும், காலம்தான் எனக்கு இந்த எம்பி போஸ்ட் கொடுத்தது என்று சொல்லியும், இதை மக்கள் தான் எனக்கு வழங்கினார்கள் என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அந்த இடத்துல கருத்து வெளியிடுகின்றார்.
இன்று காலை இன்னொரு அழைப்பு வந்தது என்று சொல்லியும் அந்த அழைப்பு எமது நாட்டிலிருந்து வந்தது என்று சொல்லியும் அதாவது பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திலிருந்து நிறைய மக்கள் தனக்கு கோல் பண்ணார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்து வெளியிடுகின்றார். அதாவது பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் ரயில்வே கடவை பிரச்சனை ஒன்று கடந்த 8 வருடங்களாக தொடர்கின்றது என்று சொல்லியும் மக்கள் தொடர்ச்சியான போராட்டம் அங்கு நடைபெறுவதாகவும் இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகளை பார்த்து இவற்றுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தாருங்கள் சார் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அந்த மக்கள் தொடர்ச்சியாக கோல் மேல் கோல் எடுத்து அர்ச்சனாவுடன் கதைப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இது ஒரு சாதாரணமான பிரச்சனை, இதை சாதாரணமாக அரசு அதிகாரிகளை தீர்த்து வைக்கலாம் என்று சொல்லியும் டிஎஸ் என்பவர் அந்த பிரச்சனையை கட்டாயம் சென்று அதை பார்த்து அதற்கான கனதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று சொல்லியும் இது எனக்கு உரியதல்ல என்று சொல்லியும் இதை சாதாரணமாக தீர்த்து வைக்க வேண்டியவர்கள் அதனை தீர்த்து வைக்காமல் விட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் மக்கள் எனக்கு அறிவிக்கின்ற நிலை ஏன் வந்திருக்கிறது என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கவலை கொள்கின்றார். ஒரு கால் பச்சிலைப்பள்ளிக்கு வந்து பாருங்கள், எங்களுடைய கிராமத்தை வந்து பாருங்கள். இந்த கிராமத்தில் 240 குடும்பங்கள் இருக்கின்றார்கள், அதில் 40 குடும்பங்கள் வெளியே போய்விட்டார்கள். ஏன் இந்த நிலை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது 240 குடும்பங்களில் 40 குடும்பங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறுவதற்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த நிலையை உரிய அரசு அதிகாரிகள் தீர்த்து வைக்கலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். தான் இவ்வாறு கூறுவதால் எல்லோரும் தன்னை பிழையாக பார்க்கிறார்கள் என்று சொல்லியும் அதாவது அரச அதிகாரிகளை பற்றியோ அல்லது உத்தியோகத்தர்கள் பற்றியோ தான் நியாயமான கருத்துக்களை கூறுகின்ற போது அவர்கள் தன்னை பிழையானவர்களாகவும் எதிரியாகவும் பார்க்கிறார்கள் என்று சொல்லியும் இதனால் தான் தனக்குரிய மதிப்புகளை அவர்கள் வழங்குவதில்லை என்று சொல்லியும் தங்களை பார்த்து பேசுகிறீர்கள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கு குறை கூறுகின்றார். அதாவது யதார்த்தவாதி, வெகுசன விரோதி, நியாயத்தை கதைக்கப் போனால் தான் கூடாது என்ற பெயர் கேட்பதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல மிகுந்த கவலையை வெளியிட்டிருக்கின்றார். தெற்கில் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தெற்கில் பாருங்கள், அதாவது இலங்கையினுடைய தென்பகுதியை சென்று பாருங்கள், அங்கு எல்லாம் டிஎஸ் ஆஃபீஸ் இருக்கிறது. அந்த ஆஃபீஸ்களை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு கிளீனாக இருக்கிறது, எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது. யாழில் டிஎஸ் ஆஃபீஸ்கள் பக்கத்திலேயே நாங்கள் போக முடியாது, அவ்வளவு குப்பை. ஏன் உள்ளூராட்சி மாநகர சபைகளையே நீங்கள் பாருங்கள், அவர்களே குப்பை எடுக்கிறவர்கள், ஆனால் அவர்களுடைய இடங்களுக்கே நாங்கள் செல்ல முடியாத அளவுக்கு குப்பை காடுகளாக மலிந்து காணப்படுகின்றன. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கருத்தை வெளியிடுகின்றார். இன்று 2 விடயங்கள் சம்பந்தமாக நான் கதைக்கப் போகின்றேன். முதலாவது விடயம் என்னுடைய வழக்கு, அதாவது மேல் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இல்லை, மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்பட்ட என் வழக்கு தொடர்பாக நான் கதைக்கப் போகின்றேன். இந்த வழக்கு 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக ஒஷாதே என்கின்ற பௌத்த லோயர் ஒருவர் எனக்கு எதிராக இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கை அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் கொழும்பில் தொடுத்திருக்கிறார். நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்தது தவறு என்று சொல்லியும் அதாவது நடைமுறைக்கு மீறி வந்தது என்று சொல்லியும் முறைப்படி தான் மருத்துவத்துறையில் இருக்கின்ற போது அந்த பதவியை துறந்து பாராளுமன்ற எம்பியாக வந்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த பதவி துறக்காமல் தான் பாராளுமன்ற எம்பியாக இருப்பதாகவும் அந்த ஒசாதே என்கின்ற பௌத்த லோயர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ததாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அதாவது கான்ஸ்டிடியூஷன் அரசியல் யாப்பு சட்டத்துக்கு முரணாக தன்னுடைய எம்பி பதவி இப்பொழுது இருப்பதாகவும் அந்த பதவியை நீக்கும்படியும் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான உரிய பதில்களை நான் அந்த நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கின்றேன். நான் சுகாதாரத்துறையில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றேன் என்ற குற்றச்சாட்டு தான் அந்த இடத்தில் இருக்கிறது. அதாவது நான் இப்பொழுதும் சுகாதாரத்துறையில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் எம்பியாக இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு போல் இருக்கிறது. இதை பற்றி என்னுடைய விளக்கத்தை நான் சரியான முறையில் மேல் நீதிமன்றத்தில் இதனை நான் சரியாக நீதிபதி அவர்களுக்கு முன்னால் தெரியப்படுத்தி இருக்கின்றேன். நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்யும். என்னுடைய வேலை நீக்கம் பற்றிய கதைகளை நான் சொல்ல போனால் கடந்த 9ஆம் மாதம் 29ஆம் தேதி நான் வேலையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றேன். அதாவது எனக்கு வேலை நீக்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய வேலையை நீக்கிவிட்டு என்னை வீட்டுக்கு துரத்தி விட்டார்கள். அப்போது நான் ஜெயிலில் இருந்தேன். எனக்கு பல வழக்குகள் இருந்தன. அப்பொழுது நான் ஜெயிலில் இருந்தேன். ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தேன். என் எம்பிபி போஸ்ட் பதவியும் போனது.
எனக்கு இவ்வாறு பதவி போனது பெரிதல்ல, வேலை போனதும் பெரிதல்ல. மனதில் ஆசை தீர குழந்தைகளை தூக்கி அவர்களை கொஞ்சி கொஞ்சி குதூகலிக்க வேண்டும். ஒரு டாக்டராக வேலை செய்துவிட்டேன். ஆகவே இந்த என்னுடைய டாக்டர் வேலையில் நான் குழந்தைகளுடன் நிறைய அவர்களுடைய அவர்களுடன் நான் கொஞ்சி குழாவி இருக்கின்றேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மினாக போய் என்னால் அதை விடுவோம். அந்த கதையை நாங்கள் கதைத்தால் பிரச்சனை, அந்த கதையை விடுவோம் என்று சொல்லி அந்த கதையை இடையில் நிறுத்திவிட்டு இப்பொழுதும் அந்த மருத்துவமனைகளிலிருந்து வீடியோவாக தனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியும், டாக்டர்ஸ்மார் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கள் என்று சொல்லி பல குற்றச்சாட்டுக்கள் அடுக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லியும், தான் இன்னும் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் செய்த தவறு சம்பந்தமான காணொலியை வெளியிட்டிருக்கிறேன் என்று சொல்லியும், அவர் தன்னுடைய பிரத்யோக அறையில், அதாவது மருத்துவ தொழில் செய்கின்ற போது அவர் தங்குகின்ற அறைக்கு அந்த நோயாளியை கூட்டிச் சென்று அந்த மருத்துவ தொழிலை சரத்துடன் நின்று செய்த வேலை சம்பந்தமாக ஒரு காணொலி சில தினங்களுக்கு வெளியிட்டதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். நான் மிகப்பெரிய அளவில் சாதித்து விட்டேன், பெரிய ஒரு மாற்றத்துக்கான நான் ஒரு சிறிய ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கின்றேன், சிறிய ஒரு கீபோர்ட் வைத்திருக்கின்றேன், சிறிய ஒரு துளி நெருப்பை மூட்டியிருக்கின்றேன். அது மிக பிரகாசமாக இருக்கின்றது. மக்கள் மனதில் அது சம்பந்தமாக அறிவுகள் வந்திருக்கின்றது. மக்கள் இனி போராடுவார்கள். மக்கள் எந்த தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மக்களுக்கு நான் உருவாக்கிவிட்டேன். எனவே மக்களை நான் பவர் உள்ளவர்களாக ஆக்கிவிட்டேன், தட்டி கேட்கும் மனநிலைக்கு அவர்களை மாற்றிவிட்டேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை பெருமிதப்படுத்துகின்றார். உண்மையில் அதுதான் கடந்த சில காலங்களில் நடந்த விஷயமாக கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அவர் சாவகச்சேரியில் மூட்டின சிறிய தீ மன்னார் பகுதியில் மிகப்பெரிய அளவில் எரிந்ததை எல்லோரும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அது நான் சொல்லி தெரிய வேண்டும் என்று இல்லை. அது காணும், எனக்கு அது திருப்தி என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் திருப்பிப்படுகின்றார். 22 பேர் இருந்த இடத்துல என்ன செய்தார்கள், அங்கு இவ்வளவு வசதிகள் இருந்தன, அதை அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறைபடுகின்றார். எனக்கு அந்த கருத்துக்களை வெளியிட்டு அங்கே உண்மை நிலைகளை வெளிப்படுத்தி விட்டேன், அது போதும், அது திருப்தி. MBBS எடுத்த பிறகுதான் அட்மினாக நான் வந்தேன். எனவே MBBS என்கின்ற அந்த மருத்துவ பதவியை நான் கற்று தேர்ந்த பிறகுதான் நான் அட்மின் என்ற பதவிக்கு மேலதிகமாக படித்து நான் என்னுடைய கடமையை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சுனா இன்னும் ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றார். கடந்த பொங்கலுக்கு முன்னைய நாள் தன் வீட்டை துப்புரவு செய்கின்ற போது பழைய அட்மின் நோட்ஸ் எல்லாம் அந்த வீடுகளுக்குள் காணப்பட்டதாகவும் தான் அவற்றை தூசு தட்டி எடுத்ததாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய MBB போஸ்ட்டை பற்றியும் அட்மின் பதவி பற்றியும் நினைவு கூறுகின்றார். நான் படிப்பிச்சு பலர் பாஸ் பண்ணியிருக்கின்றார்கள், பலரை நான் பலருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றேன், ரிசர்ச் செய்ய வந்த பலருக்கு உதவி செய்திருக்கின்றேன், அவர்கள் கூட நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கின்றார்கள். எல்லாமே எனக்கு திருப்தி, எல்லாமே எனக்கு போதும். ஜூனியர்ஸாக 30 பேர் வந்தார்கள், அவர்களுக்கு நான் வகுப்படுத்தினான், அவர்களும் எல்லோரும் பாஸ் பண்ணி விட்டார்கள். எல்லோரும் என்று கூறுகின்ற போது 27 பேருக்கு மேல் பாஸ் பண்ணிவிட்டார்கள். அந்த வேலையும் போய்விட்டது. எனக்கு எல்லாம் திருப்தி, எல்லாம் மனநிறைவு, எனக்கெல்லாம் விருப்பம். அதாவது எல்லா ஆசைகளும் இருக்கின்றது, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனக்கு டாக்டர்ஸாக விருப்பம் என்று சொல்லியும், ஒரு விவசாயியாக இருப்பதற்கு தனக்கு கடும் விருப்பம் என்று சொல்லியும், ஏன் ஒரு மெக்கானிக்காக கூட தன்னுடைய வாழ்க்கையில் அதை கூட அனுபவிக்க தனக்கு விருப்பம் என்று சொல்லியும், இந்த வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம். எனவே எல்லா விஷயங்களையும் கற்றுத்தேர வேண்டும். மனிதன் என்பவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். வெறுமனையே ஒரு சிறிய எல்லைக்குள் அவன் வாழக்கூடாது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக பரந்த ஒரு தத்துவ கருத்தை வெளியிடுகின்றார். டாக்டர் என்றால் சாகும் வரை அதே ஹாஸ்பிட்டல், அதே இடம், அதே பேஷண்ட், அப்பாடா வெறுக்கும். புதியனவற்றை காண்பதற்கோ புதியனவற்றை தேடவோ புதிய விடயங்களை அறியவோ என்னால் முடியாது போய்விடும். எனவே என்னுடைய இந்த நிலை மிகச்சிறந்த நிலை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிறகடித்து பறக்குகின்றார். அதாவது கொஞ்ச நாள் அந்த லோயராக படிக்க விருப்பம், அதாவது லோயர்ஸாக கூட, அதாவது ஒரு சட்ட வல்லுநராக கூட வர விருப்பம் என்று சொல்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவ்வாறான ஒரு லோயராக வருப்பதற்கான படிப்பை கூட தான் தொடர்வதாகவும் அந்த லோயர் பதவி கூட மிக விரைவில் தனக்கு கிடைத்துவிடும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதை இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். மேலும் லெக்சர்ஸாக மற்றவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கவும் தனக்கு ஆசை என்று சொல்லியும், ஆனால் MP பதவி மட்டும் தனக்கு ஆசை இல்லை என்று சொல்லியும், அது தான் தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொல்லியும், அது மக்கள் தந்த பதவி என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார்.
எல்லா இடத்திலிருந்தும் கோல்கள் வரும், அழைப்புகள் வரும். நான் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி என்று சொல்லி அவர்கள் கதைப்பார்கள். உண்மையில் இந்த எம்பி பதவி என்பது வெறும் ஒரு தூசு. எனக்கு அது விருப்பமில்லை. என்னை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக பார்க்கிறார்கள். எனவே அந்த பார்வை எனக்கு விருப்பமில்லை. நான் ஒரு மருத்துவராக இருக்கத்தான் விருப்பப்படுகின்றேன். எம்பி போஸ்ட் என்பது ஒரு சீன் இல்லை. இது ஒரு தேவையில்லாத ஆணி. இந்த ஆணி எங்கேயும் அடிக்கலாம், எங்கேயும் கலட்டி எறியலாம். அத்தோட இதை நான் கௌசல்யாட்டத்தான் கொடுக்க போகிறேன். அதாவது என்னுடைய எம்பி பதவியை மிக விரைவில் கௌசல்யாட்ட கொடுக்க போகிறேன். அதாவது கௌசல்யாட்ட இந்த கௌசல்யாட்ட கொடுக்கும் மட்டும் இந்த பதவி தற்காலிகமானது. எனவே இந்த ஆசை எனக்கு எம்பி மீதான ஆசை சிறிது கூட இல்லை என்று சொல்கின்றார். என்னை எம்பி இல்லாமல் ஆக்கினால் நல்லது. நான் எம்பி இல்லாமல் சாதாரண மனிதனாக இருக்க விருப்பப்படுகின்றேன். இது 31 வரை வழக்கு தொடரும். அதாவது தன்னுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒசாதே என்கின்ற அந்த சட்டவாளரால் தொடுக்கப்பட்ட மேன்முறையீட்டு வழக்கு எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிற்போடப்பட்டிருக்கிறது, தவணையிடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு ஆகஸ்ட் வரை நீளும். ஆகஸ்ட் வரை நின்றால் எனக்கு நன்றாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் நானாகவே என்னுடைய பதவியை ரிசைன் பண்ணி என்னுடைய இந்த எம்பி பதவியை கௌசல்யாட்டு ஒப்படைக்க போகிறேன். எனவே அந்த பதவியை நான் அவருக்காக மிகுந்த மன நிறைவோடு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். உண்மையில் எம்பி பதவி என்பது இவ்வளவு ஒரு பெரிய பதவி. அதை சாதாரணமாக பார்க்கின்ற ஒரு மனிதனை நாங்கள் முதலாக இந்த உலகத்தில் காண்கிறோம் என்று சொன்னால் அது அர்ச்சுனா ராமநாதன் ஊடாக மட்டும் என்பதற்கு எந்தவித சந்தேகங்களும் இல்லை. அதற்கு பிறகு அதாவது தன்னுடைய பதவியை கௌசல்யா அவர்களுக்கு கொடுத்த பிறகு தான் யாழ்ப்பாணத்தில் மாகாண முதலமைச்சராக நிச்சயமாக அந்த பதவியை தான் பெற்றுக்கொள்வேன். அந்த முதலமைச்சர் பதவி தனக்கு கிடைக்கும் என்று சொல்லியும் யாழ்ப்பாணத்தில் 5 வருடங்களில் தான் யாழ்ப்பாணத்தை மிகச்சிறந்த ஒரு சொர்க்கபுரியாக மாற்றுவேன் என்று சொல்லியும் கண்டி போன்ற நகரங்களாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லியும் அது தன்னால் முடியும் என்று சொல்லியும் திடமாக கூறுகின்ற அர்ச்சுனா அந்த பதவி தனக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் அந்த பதவியை வைத்துக்கொண்டு தான் செய்ய போகிற வேலை திட்டங்களையும் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். அதாவது தன்னுடைய வடமாகாண முதலமைச்சராகத்தான் வந்தால் வடமாகாணத்தில் உள்ள சகல டிஎஸ் ஆஃபீஸும் சென்று பார்வையிட்டு அவற்றை சிறம்பட இயக்குவன் என்று சொல்லியும் எல்லா விடயங்களிலும் புகுந்து விளையாடுவன் என்று சொல்லியும் எல்லா பிரச்சனைகளும் தன்னால் தீர்த்து வைக்கப்பட முடியும் என்று சொல்லியும் வீதிகள், குளங்கள், சிறு சிறு விளையாட்டு மைதானங்கள், மக்களுடைய சகல வாழ்க்கையிலும் ஒளியை வீசச் செய்வேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய கருத்துக்களை இந்த இடத்துல அள்ளி வீசியிருக்கின்றார். மாகாண சபையில் தான் இருக்கின்ற போது இந்தியா என்ற நாட்டோட கதைப்பேன் என்று சொல்லியும் இங்கு காணப்படுகின்ற பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்க தன்னால் முடியும் என்று சொல்லியும் மிக முக்கியமான பிரச்சனை மீன்பிடி. அதாவது இந்திய மீனவர்கள் இலங்கை வந்து இங்குள்ள மீன்களை பிடிப்பது மீனவர் பிரச்சனை தன்னால் தீர்த்து வைக்கப்பட முடியும் என்பதையும் இந்த இடத்துல மறைமுகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறார் போல் தெரிகின்றது. அதாவது சகல பிரச்சனைகளையும் தான் சுத்தப்படுத்துவேன் என்று சொல்லியும் அந்த சுத்தப்படுத்தல் முடிந்த பிறகு அதுக்கு பிறகு வந்து என்னென்றாலும் செய்யுங்கோ என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். அதற்கு பிறகு உங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஏனென்று சொன்னால் எல்லாம் நான் செய்து விட்டிருப்பேன். 5 வருடம் சாப்பாடு இல்லாமல் நான் ஓடப் போகின்றேன், சாப்பாடு தண்ணி இல்லாமல் மக்கள் சேவை செய்ய போகின்றேன். தற்பொழுது நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், இனியும் நான் தொடர்ந்து ஓடுவேன், சாப்பாடு தண்ணி இல்லாமல் மக்கள் சேவை செய்ய போகின்றேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். அன்று ஸ்ரீதரன் ஐயாவுடன் ஒரு முறை கதைக்கின்ற போது நான் ஜோக்காக சொன்னேன், அவரின் வீட்டு வாசல் வரை வட்டக்கட்சி என்ற இடத்துல காப்பட் வீதி போடப்பட்டிருக்கின்றது. ஏன் எங்களுடைய மகேஸ்வரன் ஐயா போடவில்லை, ஏன் ரோட் போடவில்லை? சரி, எனக்கு ஸ்ரீதரன் ஐயாவும் ஒன்றுதான், மகேஸ்வரன் ஐயாவும் ஒன்றுதான். எனக்கு அரசியலில் எதிரிகளை நான் சம்பாதிக்க விரும்பவில்லை, எனக்கு எதிரிகள் வேண்டாம், நான் நண்பர்களை சம்பாதிக்க விரும்புகின்றேன். நீங்கள் தான் என்னை எதிரியாக பார்க்கிறீர்கள், எனக்கு எதுவுமே வேண்டாம். எம்பி போஸ்ட்டை கௌசல்யாவுக்கு கொடுக்க போகிறேன். இந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் போல் தென்படுகிறது. அந்த போஸ்ட்டை நான் மிக விரைவில் கௌசல்யாட்ட கொடுக்க போகிறேன். கௌசல்யா எம்பியாய் வந்தால் யார் டிரைவர்? நான் தான் டிரைவர். அதாவது கௌசல்யாக்கான வாகனம் செலுத்துகின்ற சாரதியாக தான் இருக்க போகிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல புகழ்ச்சியாக கூறுகின்றார். கௌசல்யாவுடன் திரும்பவும் தான் ஒன்றாக சேர்ந்து பாராளுமன்றத்துக்கு போக போகிறேன் என்று சொல்லியும் பாராளுமன்றத்தில் கௌசல்யா என்ன கதைக்க போகிறார் என்பது எல்லாவற்றையும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்று சொல்லியும்
நான் அவளின் உருவத்தில் நான் தான் பார்லிமெண்ட்டுக்கு போகப் போகிறேன். எனவே நான் தான் போகப் போகிறேன். கௌசல்யா போனாலும் அவருடைய உருவத்தில் நான் தான் புகுந்து அந்த பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளில் ஈடுபடப் போகிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அப்பவும் மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்கும். அந்த குறைகள் மக்கள் எனக்குத்தான் தெரிவிப்பார்கள். நான் அந்த கருத்துக்களை கௌசல்யாவுக்கு போவர்ட் பண்ணுவேன், அவர்களுக்கு அனுப்புவேன். கௌசல்யா அந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் சொல்லுவார். எல்லாம் நான் செய்து கொண்டு தான் இருப்பேன். எனக்கு வழக்குகளாக பிறகும் குவியுமோ தெரியா. எத்தனை வழக்குண்டாலும் போடுங்கோ, எங்கே என்றாலும் போடுங்கோ. போலீஸார் கூட என்னை தாக்குவார்கள். நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு மக்கள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. எம்பி போஸ்ட் எனக்கு விருப்பமில்லை. இந்த சீட் உண்மையில் கடந்த பாராளுமன்றத்தில் இந்த எம்பி சீட் கிடைத்த போது நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் எதிர்பார்த்த சீட்டுகள் எனக்கு கிடைக்கவில்லை. நான் 3 சீட்டை எதிர்பார்த்தேன். கிடைத்தது ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது டாக்டர் அவர்களே என்று சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிய போது நான் மிகுந்த கவலைப்பட்டேன். இந்த காணொலியை முரளி அண்ணா பார்த்து கொண்டிருப்பார். அவருக்கு இது புரியும். எந்த சந்தோஷமும் இல்லை. எனவே இந்த வெற்றியாக இது கிடைக்கப்பட்ட போதும், அதாவது ஒரு சுயேட்சை குழுவாக நின்று நான் ஒரு சீட்டை பெற்று இது ஒரு வெற்றியாக எனக்கு கிடைத்த போது கூட நான் சந்தோஷப்படவில்லை. உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டதெல்லாம் இவைகளுக்காகத்தான். நான் ஓஎல் பாஸ் பண்ணின போது மிகுந்த சந்தோஷப்பட்டேன். நான் ஏஎல் பாஸ் பண்ணின போது அதைவிட மிகுந்த சந்தோஷப்பட்டேன். யூனிவர்சிட்டிக்கு நான் சென்ற போது யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு சென்ற போது மிக சந்தோஷப்பட்டேன். அட்மினாக இருக்கும் போது சந்தோஷப்பட்டேன். எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கின்ற போது கூட சந்தோஷப்பட்டேன். ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லாத ஒன்று இந்த எம்பி போஸ்ட். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு விருப்பமில்லை. எனக்கு கவலை, எனக்கு மிகப்பெரிய கவலை. அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது எமக்கு கிடைத்த ஒரு சீட்டின் போது நான் மிகுந்த கவலைப்பட்டேன். நான் கவலைப்பட்டது எனக்குத்தான் தெரியும். மயூரன் இல்லை, கௌசல்யா இல்லை. அவர்கள் 2 பேருக்கும் சீட் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு சீட் தானே கிடைத்தது. கிடைத்தால் அந்த சீட் எனக்குத்தானே கிடைக்கும். எனவே நான் எதிர்பார்த்த சீட்டுகள் மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஐயோ, என்னால் தாங்கவே முடியவில்லை. நான் மிகுந்த கவலைப்பட்டேன். எல்லோரும் என்னை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள், தூக்கினார்கள், கொண்டாடினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனக்கு ஏதோ ஒரு கவலை. 3 சீட் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தது எல்லாம் தவிடுபடியாகிவிட்டது. ஏதோ ஒரு கவலை, இனம் புரியாத கவலை. அந்த கவலையை யாருக்கு சொல்லி யார் புரிவார்கள்? என்னதான் முதுகில் நீங்கள் குத்தினாலும் நான் கவலைப்படுவேன், துன்பப்படுவேன். நான் எப்பொழுதும் மனிதனாகத்தான் இருக்க விருப்பப்படுகின்றேன். தயவுசெய்து எனக்கு முதுகில் குத்தாதீர்கள், நெஞ்சில் குத்துங்கோ. வாழுங்காலத்தில் இப்படி ஒரு நல்ல எம்பி இருந்தான் என்பதுதான் மக்கள் பேச வேண்டும். ஆனால் ஒரு கெட்ட எம்பி இருந்தான் என்று மக்கள் பேசக்கூடாது. மக்கள் என்னை ஒருபோதும் கலிசரை இருந்தான் என்று சொல்ல வேண்டாம். என்னை நல்லவனாக அவர்கள் போற்றட்டும், தூற்றக்கூடாது. இதை வேறு யாருக்கும் சொல்லுங்கோ. அதாவது நீங்கள் கெட்ட எம்பி என்றோ ஒரு கூடாதவன் என்றோ வேறு யாருக்கும் சொல்லுங்கோ. தேசியத்தை வித்து பிழைக்கிறார்கள். சனமெல்லாம் ரோட்டில் பிச்சு எடுத்து கொண்டிருக்க தங்களுடைய வயிற்றுக்கு அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சொல்லுங்கள், எனக்கு சொல்லாதீர்கள். நான் என்னுடைய மக்களுக்காக இன்று ஓடிக்கொண்டிருக்கின்றேன். நான் உணவில்லாமல் திரிக்கின்றேன். மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். மக்களுக்காக தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். எனவே என்னை பார்த்து நீங்கள் என்னை கூடாத எம்பி என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்வர்கள் எல்லாம் வேறு யாக்களுக்கு போய் சொல்லுங்கள். எனது வழக்கு தொடர்பான வீடியோ போட்டு நான் எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான, அதாவது எனக்கு எதிராக எனது எம்பி போஸ்ட் பதவி தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒசாதே என்பவரால் தொடுக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமாக உங்களிடம் இதுவரை நான் கதைத்திருக்கின்றேன். என்னுடைய இந்த வழக்கு 31ஆம் தேதிக்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது, தவணை போடப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு தம்பி ஒருவர் எனக்கு 5 லட்சம் ரூபா இந்த வழக்குக்காக தந்தார். நான் அந்த பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த போகின்றேன். ஏன் உள்ளூர் நாட்டில் இருக்கின்ற ஒரு தம்பி கூட 1.10 எனக்கு தந்தார். எனவே இந்த பணங்களை நான் சரியான முறையில் இவற்றை நான் பயன்படுத்துவேன். ஒருபோதும் நான் தவறான முறையில் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய துன்பங்களை அனுபவித்து விட்டேன். நான் இனி அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் அப்பாவை இழந்திருக்கின்றேன். என்னுடைய திருமண வாழ்வில் நான் என்னுடைய மனைவியை இழந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி டிவோர்ஸ் ஆகியிருக்கின்றால். நான் எல்லாவற்றையும் அனுபவித்து போட்டேன். என்னை அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனவே வெளிநாட்டிலிருந்து கிடைத்த உதவிகள் 7 லட்சம் ரூபாயும் சரியான முறையில் நான் பயன்படுத்துவேன். என்னுடைய போக்குவரத்து, என்னுடைய சிறு செலவுகள், என்னுடைய வாழ்க்கை செலவுகள் மற்றும் நீதிமன்ற செலவுகள் அவற்றுக்கு சரியான முறையில் நான் பயன்படுத்துவேன். இதில் நீங்கள் எவரும் எந்தவித சந்தேகத்துக்கும் இடம் கொள்ள வேண்டாம்.
விரைவில் சாவகச்சேரியில் நான் கட்சி அலுவலகம் திறக்கப் போன்றேன். கட்சி அலுவலகத்திலிருந்து மக்களுடைய சேவை செய்ய போன்றேன். அப்போது உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.